தம் யஜ்ஞம் பரிஹிஷி பிரௌக்ஷன்னு. பொதுவா நம்ம ஆண்கள் எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ண உடனே என்ன பண்ணுவா தெரியுமோ, மந்திரங்கள்லாம் சொல்லிட்டோ ஆத்த புரோக்ஷிப்பா அந்த ஜலத்தை. we believe that since sound which is in the Vedas is being recited, water as one of the subtle elements has the ability to take in the essence of Vedic mantras. அதனால்தான் கலசத்துல இருக்கக்கூடிய ஜலம் வேதம் சொல்லி முடிச்ச உடனே அதால திருமஞ்சனம் பண்ணுவா. இப்ப இந்த 60ஆம் கல்யாணம், 70, 80 குழந்தைக்கு பூனல் உதக சாந்தின்னு நடக்கும். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அது பல பேர் உதய சாந்திம்பா. உதயா எல்லாம் கிடையாது, அது உதக. பாவங்களை ஒழிக்க வல்ல சாந்தி உதக சாந்தின்னு பேர். அந்த உதக சாந்தியின் போது அந்த குழந்தைக்கு, எந்த குழந்தைக்கு உபநயனம் ஆக போறதோ அதுக்கு மந்திர ஜலத்தால திருமஞ்சனம் செய்து அருள்வார்கள். ஏன்னா அந்த ஜலத்துக்கு மந்திரத்தை ஈர்க்கக்கூடிய தகுதி உண்டு. அந்த ஜலத்தால புரோக்ஷிப்பா பெரியவாள்லாம். அப்பேற்பட்ட வேத யஜ்யம் சிருஷ்டி யஜ்யம் பண்ணும் போது யாரை இப்ப ஹவிசா கொடுக்க போறா? பிரம்மா. பிரம்மா எதுவா இருக்கார்? பசு. அப்போ அந்த பசுக்கு புரோக்ஷணம் பண்ணோம் இல்லையா, அதுதான் சொல்றது தம் யஜ்யம் பரிஹிஷி பிரௌக்ஷன்னு. பிரௌக்ஷன்னா புரோக்ஷிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப பிரம்மா என்கின்ற பசுவை புரோக்ஷிக்கிறா. புருஷம் ஜாத்தம் அக்ரதா தேன தேவா அயஜந்த. இப்ப தேவர்கள்லாம் இந்த யாகம் பண்றா. தேவர்கள்னா யாரு? இந்திரன் சந்திரன் கிடையாது. ஏன்னா பிரம்மாவே இப்பதான் சிருஷ்டியா இருக்காரு, அப்புறம் தானே இந்திரன் சந்திரன் வருது. அதனால நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் இந்த யாகம் பண்றா. நித்தியசூரிகள் யாரு? அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன். முக்தாத்மா யாரு? இங்கேந்து இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்தாத்மாக்கள், மோட்சம் போயிருக்கக்கூடியவா முக்தாத்மாக்கள். இவா 2 பேரும் சேர்ந்து யாகம் பண்றா அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. தேன தேவா அயஜந்த. இந்த முக்தாத்மாக்களும் நித்யாத்மாக்களும் எங்கேயாவது சேர்ந்து பகவானை தொழுவார்களோன்னு கேட்டா இதுக்கு ஒரு வரி சொல்றேன். அமலநாதிபிரான் ஒரு பிரபந்தம். அதாவது ஸ்ரீரங்கத்துல வடதிருக்காவேரி தென்திருக்காவேரின்னு ஓடும். வடதிருக்காவேரி தான் கொள்ளிடம்னு பேரு. காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினால் அதை கொள்ளும் இடம் கொள்ளிடம்னு பேர். அது வடதிருக்காவேரி. சமயபுரம் அதெல்லாம் நீங்க அந்த பக்கம் கண்ணபுரம்னு பேரு, கண்ணனூர்னு பேரு. அதுக்கு தாண்டி போவேள். ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கு இருக்கக்கூடியதுதான் அகண்ட காவேரின்னு பேர். அந்த அகண்ட காவேரிக்கு அப்புறத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு ரைட் ஆப்போசிட் ஆன் த அதர் சைட் உறையூர் அப்படிங்கிற திவ்யதேசம், கோழியூர்னு பேர். அந்த இடத்தில் அவதரித்தவர் தான் திருப்பானாழ்வார். ஆழ்வார்களில் ரொம்ப சிறந்தவர் திருப்பானாழ்வார். நாளைக்கு நான் பிராமணோசிய முகமாசீத்துங்கிற அந்த மந்திரத்துக்கு சொல்லும் போது திருப்பானாழ்வார் நமக்கு ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. இந்த திருப்பானாழ்வாரை கோவிலுக்குள்ள பிரவேசம் பண்ண விடல. கடைசியில ஒரு பட்டர் அபச்சாரப்பட்டு அவரை சுமந்து கொண்டு வர அவர் பெருமாளுடைய திருமேனியின் அழகை கேசாதி பாதமாக பாடினார். அதற்கு அமலன் ஆதி பிரான் அப்படின்னு இந்த பிரபந்தத்துக்கு பெயர். அதுல ஒரு பாசுரம் சொல்றேன். சதிரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலை 10 உதிரவோட்டி ஓர் வெங்கனைக்கு உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மா மயில் ஆட அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்தினுள் நின்று உலாகின்றதே. பெருமாள் ராவணவதம் பண்ணானே ராமனாக பிறந்து. அப்பேற்பட்ட பெருமாள் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் சயனித்து கிடக்கும் போது திருவயிற்று உதரபந்தம், உதரம்னா வயிறு, நாபினா தொப்புள். அதனால இந்த இடத்த திருவயிற்று உதரபந்தம், அவன் வயத்துல கட்டின்னு இருக்கானே அந்த இடுப்பு இடையில் இருக்கக்கூடிய உதரபந்தம் என் உள்ளத்தினுள் நின்று உலாகின்றதே. என் மனசுல அவன் இடுப்பியே பார்த்துட்டு இருக்கணும் போலவே இருக்கே அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாசுரம் யார் பாடியிருக்கா? திருப்பானாழ்வார். இந்த பிரபந்தத்து பேர் என்ன? அமலநாதி பிரான். அவரோட சொந்த ஊர் எது? உறையூர். அப்பாடி. இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம், கமெண்டரி, உரை சுவாமி வேதாந்த தேசிகன் எழுதியிருக்கார். ஏன் தேசிகன் எழுதினது இதுக்கு பெருமைங்கிறதையும் நாளைக்கு நான் சொல்ல போறேன். Why does Deshika writing commentary for this esoteric work called as Amalanadi Piran makes it very very important அப்படிங்கறத நாளைக்கு நம்ம ஜாதியை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்ல போறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். அவருடைய வியாக்கியானத்தை அப்படியே படிச்சுட்டு அர்த்தம் சொல்றேன். அட்லீஸ்ட் தேசிகன் எழுதிய மணிப்பிரவாள நடை நமக்கு கேட்கட்டும். மணிப்பிரவாளம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா தெரியும். மணினா ஜெம், பிரவாளம்னா பவழம். இப்போ தாய்மார்கள்லாம் இங்க நிறைய பேர் இருக்கு. ரெட்டவடம் கோக்கும் போது என்ன பண்ணுவான்னா ஒரு பவழம் ஒரு குண்டுமணி, பவழம் குண்டுமணின்னு வைப்பா. சில பேர் என்ன பண்ணுவான்னா ஒரு முத்து ஒரு பவழம் ஒரு குண்டுமணி. ஏன்னா
2 விதவிதமான வஸ்துக்கள் கலந்தால்தான் அழகு. வெறும் பியூர் கோல்டா இருந்துடுத்துன்னு வச்சுங்க, அதுவும் ஒரு விதத்துல அழகுதான். திரும்பி கொடுக்கும்போது ரொம்ப வேஸ்டேஜ் எல்லாம் போட மாட்டான். ஆனா அதுக்கு ஒரு அளவுக்கு தான் அழகு. இவங்க கேரளால எல்லாம் கல்யாணத்தை போய் கல்யாண பொண்ணு முதல்ல தேடணும். நீங்க முதல்ல இந்த நகையெல்லாம் விலக்கிட்டு பார்த்தா அதுக்கு நடுவுல அவள் திருமுக மண்டலம் தெரியும். ஏன்னா அவ்வளவு நகை அடுக்கிட்டு இருப்போம் கேரளத்துல. அது சொர்ணத்து ஜுவல்லரி, ஃபுல்லு சொர்ணமாக்கும் ஜுவல்லரி. அதனால அது நல்லா இருக்கும். இல்ல நடுல மணி பவழம் எல்லாம் சேர்க்கணுமோனோ அப்படின்னா 2 மொழிகள் தனித்தனியா இருக்கக்கூடிய உயர்ந்த மொழிகள் 2த்த ஒன்ன கலந்துட்டேள் அப்படின்னா அதுக்கு மணிப்பிரவாளம்னு பேர். These 2 languages should be distinct. They should not be very close. இப்ப நீங்க தெலுங்குல எடுத்துக்கோங்க, பிராச்சீனமான தெலுங்கு, ரொம்ப பழைய தெலுங்கு. முன்னெல்லாம் உபன்யாசம் சொல்றவா அத்தனை பேரும் நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்துல வேலுக்குடி வரதாச்சார் சுவாமி, கிருஷ்ணன் சுவாமியோட திருத்தகப்பனார், நிறைய மகான்கள் இருந்தா, அவளுக்கு தெலுங்கு வரும். தமிழ்நாட்டுல இல்ல இருக்கா? ஏன்னா சம்ஸ்கிருத பரிச்சயம் இருக்குன்னா தெலுங்கு வந்துடும். ఈ సభా మంటపములో ఉపస్థితమైన భాగవతాగ్రేసరు అందరికి మన వందనములు. இந்த வரியில 9 வார்த்தை சம்ஸ்கிருதம். உலு, உபஸ்திதமைன, ஐனதான், இவ்வளவுதான் தெலுங்கு. ஏன்னா பிராச்சீனமான தெலுங்கு முழுக்க சம்ஸ்கிருதம், பிராச்சீனமான மலையாளம் முழுக்க சம்ஸ்கிருதம். தமிழ் ஒண்ணுதான் தனித்து நிக்கிறது. தனித்து இருக்கக்கூடிய தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் அழகா சேர்க்கணும். அதுக்கு மணிப்பிரவாளம்னு பேர். ஒரு வரி சொல்லட்டுமா எப்படி இருக்கும் மணிப்பிரவாளத்துலன்னு? தேசிகனுடைய வரி இது. கௌஸ்துபஸ்தானீயனான ஜீவாத்மா சர்வேஸ்வரனுக்கு ஹிருத்யங்கமனாய், சிஷ்யனாய், பிரேஷ்யனாய், தாசபூதனாய் விளங்குகிறான் என்று சர்வ பிரமாண வேத்தியமன்னோ தெரிவிக்கலாயிற்று. இப்ப நான் சொன்ன வரிகள்லாம் பார்த்தேன்னா ஹிருத்யங்கமனாய், ஹிருத்யங்கமன் சம்ஸ்கிருதம், ஆய் தமிழ். சிஷ்யனாய், சிஷ்ய தமிழ் சம்ஸ்கிருதம், ஆய் தமிழ். இப்போ ஒரு வரியில 6க்கு 4ங்கிற ப்ரப்போர்ஷன்ல இருக்கணும். அப்போ மணிப்பிரவாளம்னு பேரு. அவ்வளவுலாம் இல்லை. இப்ப நம்ம பேசுறதே மணிப்பிரவாளம் தான். லைட் ஆன் பண்றியா? லைட் ஆன் இங்கிலீஷ் ஆயிடுதா? பண்றியா அது தமிழ். ஃப்ரெஷன் அப் பண்ணின் வரியா? வாஷ் பேசன்ல போய் கை அலம்பிக்கிறியா? இல்லையா? கை கழுவி கூடத்தில் போய் கையை துவைட்டி கொண்டு வருகின்றாயோ? கேட்கறது இல்லை நம்ம. வாஷ் பேசன்ல போய் கை ஆரம்பிக்கிறியா? அப்ப ஆட்டோ வரியா இப்படிதான் கேட்கிறோம். 3 சக்கர வாகனமே வருகின்றாயோ நாம் போகும் இடத்துக்கு. அவர் புரியாது. முதல்ல யார சொல்ற சாமி அப்படிமா, உங்களதான் சுவாமி சொல்றேன் அப்படின்னா புரியாது. நம்ம பேசுறதும் ஒரு விதமான மணிப்பிரவாளம் தான். தேசிகன் ராமானுஜர்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா, நம்ம கிட்ட கத்துன்னு இருப்பா. இது ஒரு மணிப்பிரவாள நடை. இப்ப நான் அந்த மணிப்பிரவாள நடையில இருக்கக்கூடிய வியாக்கியானத்தை சேவிக்கிறேன், காதால கேட்டுக்குங்க. மதுரமா வண்டு பாட மாமயில் ஆட அரங்கத்தம்மான் ராவணவதம் பண்ணின வீரலட்சுமியுடன் நின்ற அழகை கண்டு. அதாவது ராவணவதம் ஆயிடுத்து. ராவணவதம் ஆன உடனே ராமர் அப்படியே வீரலட்சுமியோட நின்று இருக்கார். வீரலட்சுமியோட நின்று இருக்காருன்னா யார் சார் இந்த லட்சுமின்னு கேட்காதீங்க. வீரலட்சுமின்னா வெற்றியோடு நின்று இருக்காருன்னு அர்த்தம். இப்போ அந்த மந்தோதரியானவள் ஓடி வரா, ராமனை வெய்ய வேண்டும்னு. என்ன இருந்தாலும் ராவணன் பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஹஸ்பண்டா போயிட்டார், அழ வேண்டாமா? அதனால ஓன்னு வரா, ராமனை வெய்ய வேண்டும் என்பதற்காக. ராமன் நிக்கிற கோலத்தை பாக்குறா, அவ்வளவு அழகு. இன்னைக்கு நீங்க வடுவூர்ல இருக்கக்கூடிய ராமனையோ, மதுராந்தகத்துல இருக்கக்கூடிய ஏரிகாத்த ராமனையோ, புன்னைநல்லூர்ல இருக்கக்கூடிய ராமனையோ, தில்லைவளாகத்துல இருக்கக்கூடிய ராமனையோ, பத்ராச்சல ராமனையோ, திருப்பரையார் ராமனையோ, புள்ளம்பூதங்குடியில இருக்கக்கூடிய ராமனையோ, திருக்கண்ணங்குடியில இருக்கக்கூடிய ராமனையோ பார்த்தால் வல்வில் ராமனாகவோ கோலவில் ராமனாகவோ அவ்வளவு ஆச்சரியமா இருப்பார். ராமர் நிக்கிற அழக பார்த்தாளாம் மந்தோதரி. வெய்யணம்னு வந்தா எப்படி வால்மீகிக்கு துக்கத்தோடு இருந்தவருக்கு ஸ்லோக ரூபமாயிட்டோ, ஷோகா ஸ்லோகத்வமாகதகான்னு இருக்கோ, இவர் வெய்யணம்னு வந்தவோ ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டா. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அநாதி மத்திய நிதனஹா அப்படின்னு ஸ்துதி பண்றா. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார், ராவணவதம் பண்ணின வீரலட்சுமி உடனே நின்ற அழகை கண்டு பிரம்மாதிகள் ஸ்தோத்திரம் பண்ண. பிரம்மாதி, ஆதினா எட்ஸெட்ரான்னு அர்த்தம். பிரம்மாதினா பிரம்மா முதலானவர்கள் ஸ்துதி பண்ண. அப்சரசுக்கள் மங்கள நிருத்தம் பண்ண. அப்சரசுக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் திலோத்தமா, மேனகா, ரம்பா, ஊருஷி, இவாளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இனிமே யாரும் அவளை கிட்னாப் பண்ணி போக மாட்டாளே, அதனால டான்ஸ் பண்றாளா. அப்சரசுக்கள் நிருத்தம் பண்ணினார் போலே ராமாவதாரத்துல ராவணவதமான உடனே பிரம்மாதிகள் ஸ்துதி பண்ணும் போது, அப்சரசுக்கள் டான்ஸ் ஆடும் போது ராமர் எப்படி நின்று இருந்தாரோ, ராமர் சேவிச்ச பெருமாள் யாரு? ரங்கநாதர். ராமருக்கு பெருமாள்னு பேரு.
பெருமாள் சேவிச்ச பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேர், ஞாபகம் வச்சுங்கோ. அதனால இந்த பெரிய பெருமாள் பண்ணினார் போலே ஆத்மானம் மானுஷம் மன்யே என்கின்ற பெருமாளுடைய பூமிகைக்கு அனுரூபமாக இந்த பெருமாள், இந்த ரங்கநாதர் இருக்காரு இல்லையா, ராமருக்கு அவள்லாம் டான்ஸ் பண்ணா, ரங்கநாதருக்கு யார் பண்றா? முக்தரும் நித்தியரும், முக்தாத்மாவும் நித்யாத்மாவும் ரூபாந்தரம் கொண்டு, முக்தாத்மா வேற ரூபம் வந்துடுத்தான், நித்யாத்மா வேற ரூபம் வந்துடுத்தான். என்ன ரூபம் தரிச்சுண்டா இவா ரெண்டு பேர்னா, வந்தார்கள் என்னலாம் படி அதிமதுரங்களாய் ஞானாதிகளை குணத்தை உடையவையான வண்டுகள். இந்த முக்தாத்மாலா வண்டா மாறிடுத்து, நித்யாத்மாலா நீலகண்டமா மாறிடுத்து. நீலகண்டம்னா என்ன? நீலகண்டன் அப்படின்னா பரமசிவனார், நீலகண்டம்னா மயில், ஞாபகம் வச்சுங்கோ. எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம், மயில் கழுத்துன்னு தானே சொல்லுவா கலருக்கு, நீலகண்டம்னா மயில்னு அர்த்தம். அதனால அந்த நித்யாத்மாக்கள்லாம் மயிலா மாறிடுத்தான், முக்தாத்மாக்கள்லாம் வண்டா மாறிடுத்தான். வண்டுகள் கானம் செய்ய இந்த மயிலானது நிருத்தியம் பண்ணித்து, எப்படி ராமருக்கு பண்ணா மாதிரி. அதனால மாமயில் ஆட வண்டுகள் பாட மாமயில் ஆட அரங்கத்தம்மான்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், மயில் ஆடுறது வண்டாடுறதுன்னு நினைக்காதீங்க. முக்தாத்மாவும் நித்யாத்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை ஸ்துதி பண்றா. எப்படி? இந்த மந்திரத்தை பாருங்க, தேன தேவா அயஜந்த, இந்த யஜ்ஞத்தை பண்ணக்கூடிய தேவர்கள்னு சொல்றா. யாரு தேவர்கள்? முக்தரும் நித்தியரும். அப்படின்னா இந்த மந்திரத்திலேருந்து இது ஸ்ரீரங்கநாதனை சொல்றதுன்னு தெரியறதா. அதனால தேன தேவா அயஜந்த சாத்யா ரிஷயஸ்சயே, அப்பேற்பட்ட ரிஷிகள் இப்ப யாகம் பண்றா. பெருமாளும் தாயாரும் சேர்ந்து ஒரு யாகம் பண்றான்னு தேசிகன். இன்னைக்கு நீங்க திருப்புட்குழிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதம் உபாஸ்மஹே, அங்க பெருமாளுக்கு விஜயராகவன், தாயாருக்கு என்ன பேர் தெரியுமோ? திருப்புட்குழி. வெரி குட், மரகதவல்லின்னு பேரு தாயாருக்கு. ரொம்ப ஆச்சரியம் அந்த தாயார். அந்த ஊர்ல ஒரு ஐதிஹ்யம் உண்டு, வருத்த பயிர் முளைக்கும். அதாவது குழந்தை ஆசைப்படக்கூடிய தம்பதியினர் அந்த ஊருக்கு சென்று தாயாரிடம் அனுகிரகம் பெற்று வருத்த பெயரை ஒரு வஸ்திரத்துல கட்டிட்டு அந்த பெண்ணின் இடுப்புல கட்டுவா. இரவு முழுக்கப்படுத்துட்டு அடுத்த நாள் கார்த்தால தாயாரின் அனுகிரகத்தால் அந்த வருத்த பயிரில் முளை இருக்கும் அப்படின்னு ரொம்ப காலமா சொல்லுவது ஒரு வழக்கம் உண்டு. வருத்த பயிர் முளைக்கும் திருப்புட்குழியில்னு சொல்லுவா. அந்த க்ஷேத்திரத்துலதான் யாதவ பிரகாஷர் ராமானுஜருக்கு கத்துக் கொடுத்தார். அந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பெருமாளும் தாயாரும் சேர்ந்து தம்பதியா ஒரு யாகம் பண்றாளாம். தேசிகன் எடுக்கிறார். கமல நிரபாய தர்ம பத்னி கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே. ரித்விஜர்கள்னா யாரு யாகத்தை பண்ணி வைக்கிறாளோ அவளுக்கு ரித்விஜர்கள்னு பேரு. இந்த பெருமாளும் பிராட்டியும் பண்ணக்கூடிய யாகத்துக்கு யாரு ரித்விஜர்கள்? பெருமாள் தாயாருடைய குணமான தயை அப்படிங்கிறது தான் ரித்விஜராம். அப்ப சொல்றார், அவனம் ஸ்ரயதாம் அஹீனமாத்யம் நச்ச தர்மஸ்த்வத் அனன்ய சேவனியா. இவா ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய யாகம் யாருக்கு? இந்த ரசிகரஞ்சனி சபால வரக்கூடிய அந்த அத்தனை பாகவத உத்தமாளுக்கும் சேர்ந்து நமக்காக யாகம் பண்றார். ஏன் சார் இங்க வளவாதான் நல்ல வாழானா? ஆண்டாளுடைய பாசுரத்தை பாருங்க. 2வது பாசுரம் என்ன? வையத்து வாழ்வீர்கள். வையத்து வாழ்வீர்கள்னா இந்த உலகத்தில் வாழுகின்றவர்களே அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னு விட்டார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த வையத்தில் 100 கணக்கான பெயர் இருக்க செய்தேயும் எத்தனையோ லட்ச குடிமக்கள் இருக்க செய்தேயும் வேலையெல்லாம் விட்டு இந்த புருஷ சுக்தத்தின் அர்த்தத்தை கேட்க வந்தி உள்ளீர்களே. வையத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் வாழ்பவர் நீங்கள் மட்டும்தான். அதனால வையத்து வாழ்வீர்கள், இதுதான் வியாக்கியானம், நான் சொல்லல. அதனால வையத்து வாழ்வீர்கள்னா உங்களைதான் குறிக்கிறது. அதனால நமக்காக பெருமாள் தாயார் யாகம் பண்றா. அதனால தேனதேவா அயஜந்த சாத்யா ரிஷயஸ்சயே. ஆச்சா, இப்ப 8வது ரிக்கா எடுத்து மொத்தமா 8வது மந்திரமாச்சு. எவ்வளவு மந்திரம் இருக்குன்னு சொன்னேன்? 18. அதுல 8 ஆயிருக்கு. இப்ப எவ்வளவு நாள் ஆயிடுத்து? 2 நாள் முழுக்க ஆயிடுத்து. 3வது நாள்ல முக்கால் ஆயிடுத்து. இப்ப எனக்கு இன்னும் இவ்வளவு 10 மந்திரம் பாக்கி இருக்கு. இப்ப நான் டக்குன்னு 9, 10, 11 3 மந்திரத்துக்கும் சேர்த்து அர்த்தம் சொல்ல போறேன். இப்ப இந்த யஜ்யம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யஜ்யத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. முதல்ல மந்திரத்துல சொன்ன புருஷன் யாரு? நாராயணன். அப்புறம் வந்த புருஷன் அனிருத்த நாராயணன். அப்புறம் வந்த புருஷன் பிரம்மா. முதல்ல தேவர்கள் சேர்ந்து யாகம் பண்ணான்னு சொன்ன. அப்ப தேவர்கள் யாரு? நித்தியசூரிகள். இந்த மந்திரத்துல தேவர்கள்னு சொன்னது யாரு? நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும். இப்ப அந்த யஜ்ஞ குண்டத்தை தயார் பண்ணிட்டான்னு சொன்னேன். யஜ்ஞ பசு யாரு? பிரம்மா. பிரம்மா மேல என்ன பண்ணோம்? புரோக்ஷணம் பண்ணோம். இப்ப அந்த யஜ்ஞ குண்டத்தை தயார் பண்ணியாச்சு. யஜ்ஞ குண்டத்தை சுத்தி முதல்ல எவ்வளவு குச்சி போட்டோம்?
7. அந்த 7ல 2 வடக்கு 2 தெற்கு 2 மேற்கு, ஒன்னு சூரியனுக்கு. இன்னொரு அர்த்தம் சாயனாச்சாரியர் சூரியனுக்கு இருக்கக்கூடிய 7 கடிவாள குதிரையில இருக்கக்கூடிய 7 கயர்கள்னு சந்தஸ்ன்னு எடுத்தார். 21 சமித்த கையில வச்சுட்டு இருக்கோம். த்ரிசப்த சமித கிருதாக அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அது என்ன? பஞ்சபூதங்கள், பஞ்சதன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசொன்னு. 21 எடுத்தா இல்ல எது நெய்? வசந்த காலம். எது சமித்து? கிரீஷ்ம காலம். எது புரோடாசம்? சரத்காலம். எடுத்தா இப்ப யஜ்ஞம் பண்ண ஆரம்பிக்க போறோம். இப்ப என்னெல்லாம் அந்த யஜ்ஞத்திலேருந்து அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்ப இன்புட் எல்லாம் போட்டாச்சு, நெய்ய போட்டாச்சு, புரோடாசம் போட்டாச்சு, வசந்த காலம் எல்லாம் போட்டாச்சு. இப்ப அவுட்புட் தானே வரணும். வாட் கோஸ் இன் ஷுட் கம் அவுட். வாட் கம்ஸ் அவுட்னு பார்க்கலாம். 3 மந்திரங்கள் ஞாபகம் வச்சுங்க. தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ சம்பிருஷம் பிரிஷதாஜ்யம் பசூகிஸ்தாகிஸ்சக்ரே வாயவ்யான் ஆரண்யான் கிராமியாஸ்சயே. ஆச்சா? 2வது மந்திரம் தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ ரிச்சசாமானி ஜக்ஞிரே சந்தாகும்சி ஜக்ஞிரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாத் அஜாயத. 2வது மந்திரமா? 3வது தஸ்மாத் அஸ்வா அஜாயந்த ஏகேச்சோ பயாததஹ காவோஹ ஜக்ஞிரே தஸ்மாத் தஸ்மாத் ஜாதா அஜாவயஹ. இப்ப யஜ்ஞம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, இன்புட் எல்லாம் போயாச்சு, என்னெல்லாம் வந்தது அப்படிங்கறத சொல்றார். முதல்ல தஸ்மாத் ததிமிஸ்ரம் சம்பிருஷம் பிரிஷத் ஆஜ்யம். ஆஜ்யம்னா என்ன? பிரிஷத் ஆஜ்யம்னா என்னங்கிறத சொல்றார். ததி மிஸ்ரம் ஆஜ்யம், தயிரோட கலந்த நெய். ஞாபகம் வச்சுங்க, தைரியம் நெய்யும் ஒன்னா கலந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அவர் சொல்றார் அந்த மாதிரி இருக்குங்கிறார். அதுதான் பிரிஷத் ஆஜ்யம்னு பேர். அது வந்துதா? ஜகத்காரண வீரியம். அந்த பால் எங்கே, இந்த பால் தயிராயிருக்கு, எங்கே இந்த பால் பயன்படுத்தலாம் இந்த யஜ்ஞத்துக்குன்னு பட்டபாஸ்கரர் எடுக்கிறார். கோ, கோனா பசு, மகிஷ எருமை, அதே மாதிரி அஜ ஆடு. ஆனா சாஸ்திரப்படி, ஆன்மீக சாஸ்திரப்படி ஆட்டினுடைய பாலை சாப்பிடக்கூடாது. இதை காந்தி அடிகள் சொல்லியிருக்கார், இருக்கட்டும். பட் ஆனா சாஸ்திரப்படி சாப்பிடக்கூடாது. சாஸ்திரப்படி நீங்க நடந்துக்கிறது இல்ல. ஆனா சொல்றேன், இருக்கிறத சொல்லணுமே. வாட் இஸ் தேர் இன் த புக் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் கால்ட் ஃபார். வெதர் ஐ ஃபாலோ ஆர் நாட் இஸ் இம்மெட்டீரியல். நான் ஃபாலோ பண்றதுதான் சொல்லணும்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம ஒண்ணுமே ஃபாலோ பண்றது இல்லையே சொல்றதுக்கு. அதனால புஸ்தகத்துல சாப்பிடக்கூடாதுங்கிறா. ஆனா அந்த பால் எப்படி இருக்கணுங்கிறா? பசுவின் பாலாக இருக்க வேண்டும். அது எவ்வளவு தடவை காய்ச்சலாம்? ஒரு தடவை தான் காய்ச்சலாம். பாஸ்டுரைஸ்ட் மில்க் ஏற்கனவே காய்ச்சி நம்ம மாத்துக்கு வந்துருது. அது 10 வாட்டி காய்ச்சி அது கொதிச்சு போயிடுறது. அந்த பசு கலப்படம் இல்லாத பசுவா இருக்கணும். இதெல்லாம் இந்த தேசிகன்னு ஒரு பாசுரமே எழுதி வச்சிருக்காரு. பால் எப்படி இருக்கணும் அது படிச்சு விட்டோம்னா டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். நம்ம குடிக்கிற பாலுக்கோ பசுக்கோ அவர் சொல்லக்கூடிய பசுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை. அவர் ஏதோ பாவம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அரிசினா அதுல காக்கா உட்காரக்கூடாதான், குருவி உட்காரக்கூடாதான், நகம் இருக்கக்கூடாதான், முடி சேரக்கூடாதான். அப்ப நம்ம சாப்பாடெல்லாம் ஆத்த எடுத்து பார்த்தா அப்படி கூந்தலா வருது. திரௌபதி வஸ்திராபரணம் தான், இதுல இவ்வளோ பெரிய கூந்தல் ஒண்ணு வருதே, நகம் ஒண்ணு இருக்குது, அத்தனையும் இருக்கு. இந்த பால் இங்கேருந்து பயன்படுத்தலாம்னு பட்டபாஸ்கரர்னு ஒருத்தர் எடுக்கிறார். பட்டபாஸ்கரர் இஸ் ஒன் ஆஃப் த கமெண்டேட்டர்ஸ். அப்பப்ப நான் அவர் பேரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். இப்போ ஆஜ்யம், பிரிஷத் ஆஜ்யம் என்ன வந்தது? பசூகிஸ்தாகிஸ் சக்ரே வாயவ்யான். வாயவ்யான்னா என்னன்னு சொல்றார். சஹா பிரம்மா அந்தரிக்ஷ சரான் பக்ஷின். பக்ஷி கூட்டங்கள்லாம் வந்துதான். இத ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரண்யா காண்டத்துல சொல்லுவா. என்னன்னா ஜட்டாயுன்னு ஒருத்தர் வந்தார். அவர் சொல்ற எந்தெந்த பறவை எவ்வளவு தூரம் பறக்கும்னு. குருவி அப்படின்னு ஒரு பக்ஷி இருந்தது. பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். வீட்டுல ஒரு காலத்துல குருவி எல்லாம் வீட்லயே கூடு கட்டும். இப்ப குருவியே இல்லை. அதனால தானே பாவம் ஒரு படம் எடுத்தார் 2.0. அதுல சொல்றாரு, நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த அலைவரிசையெல்லாம் வச்சு பார்த்தா அதெல்லாம் செத்து போயிடுங்கிறாரு இல்லையா? அதனால அப்பேற்பட்ட குருவீனங்கள், அதுக்கும் மேல இருக்கக்கூடியது சில பறவை. ஒரு பறவையா சொல்லிட்டு சொல்றார். வைனதேய கதிஃபரா. வைனதேயனான கருடன், வினதாவின் பிள்ளைதான் உயரமா பறப்பாராம். எங்கேந்தோ பறக்கக்கூடியவன் கருடன். அப்பேற்பட்ட பறக்கக்கூடிய ஜாதியை சார்ந்த ஏரியல், அதுதான் வாயவ்யானு. அந்த நிற்பவையே பரப்பவையே நடப்பவையெல்லாம் பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? பரப்பவையே பறந்தாச்சு. அடுத்தது ஆரண்யான். ஆரண்யான்னா காட்டுல வசிக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸ். சிம்ஹாதீன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றா. சிம்ஹாதீன்னா சிம்ஹம் முதலியவற்றான மிருகங்கள். கிராமியாக அப்படின்னா கிராமத்துல டொமெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ். அப்ப அந்த காலத்துல பசுன்னு தான் வச்சுப்பா.
இப்போ பசு எல்லாம் டொமெஸ்டிக் கிடையாது, நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் தான். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரிட்டிஷர்ஸ் அப்படியே இந்த ஆக்சியம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா பாருங்க. மழை ரொம்ப கொட்டி எடுத்துனா அவ என்ன சொல்லுவா தெரியுமோ, இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸும்பா. நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படி வந்ததுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்து பிரிட்டிஷர்ஸ் அவ இருக்கக்கூடிய வீட்டுல வெளியில அந்த நாய் பூனை எல்லாம் வச்சிருப்பா. அப்ப அது என்ன பண்ணுமா, மழை வரும்போது பயந்துண்டு அந்த கூண்டுக்குள்ள போய் உட்காந்துக்குமா. கேட்டும் டாகும் அப்படி பயந்துண்டு உள்ள போற அளவுக்கு மழை கொட்டி விடுத்துனா இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்பா. இப்ப நம்ம வீட்டுல நாய் பூனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இது எப்படி போய் சொல்றது? என் வீட்டுல நாயும் இல்ல பூனையும் இல்லை, இட் வாஸ் ரெய்னிங், வேற ஏதாவது சொல்ல வேண்டியதுதான், இட் வாஸ் ரெய்னிங் கவுஸ் அண்ட் காவ்ஸ் ஏதாவது சொல்ல வேண்டியதுதான், கவுன் தானே உள்ள போறது சொல்ல வேண்டியதுதான்.